பாஸ், என்ன அறுவலை தூக்கிட்டு இருக்கீங்க? பெயிண்ட் அடிக்கிறத விட்டுட்டு ஆடு வெட்ட போறீங்களா? ஆடு வெட்டுறதுக்குலடா, ஆளை வெட்டுறதுக்கு. அந்த கிட்னாப்பர்ஸ போட்டு தள்ளுறதுக்குடா. டேய், நீங்க இங்கே இருங்கடா. நான் போய் சித்தப்பாட்ட பெர்மிஷன் கேட்டு வந்துறேன். சரி. கிருஷ்ணமூர்த்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பாஸ் எனக்கு சம்பளத்துல 10 ரூபா கூட்டி கொடுத்திருக்காரு. இவன் தொல்லை தாங்க முடியல, ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா இந்த ஆள் கூட 10 ரூபாய் கொடுத்துருக்கான். சித்தப்பு சித்தப்பு, என்ன நீ பிரஷ் பிடிக்க தெரியாதவங்க சம்பளம் ஏற்றி கொடுத்துருக்கிற? அவன் சம்பளமே இல்லாம வேலைக்கு வரேன்றானுங்க. சம்பளமே இல்லாம அந்த காலத்துல எவ்வளவு வேலைக்கு வருவான்? ஒப்பனை வருவான்? அப்ப இல்ல, அப்ரண்டிஸ். அப்ரண்டிஸா? அப்படின்னா ஆபரேஷனா? சம்பளமே இல்லாம வேலை செய்யறவங்க. எது சம்பளமே இல்லாமலையா? அப்படின்னா நம்மகிட்ட சம்பளம் வாங்குற பசங்க எல்லாம் பத்தி விட்டு எல்லாமே அப்ரண்டிஸா வச்சுக்கிறோம்டா. அத்தனை பேருக்கு நான் எங்க போறது? கைவாசம் 2 பேர் இருக்கானுங்க. வேணுமா வேணாமா? வேணாம்னு யாரா சொன்னா? சரி கூட்டிட்டு வா. ஆனா ஒரு கண்டிஷன். என்ன? நீ சம்பளம் இல்லைன்னு நான் ஒத்துக்கிட்டேன்ல, அதே மாதிரி திங்கிறதுக்கு தங்குறதுக்கு நான் இல்லையுமே நீ ஒத்துக்கணும். சித்தப்பா, நாம நாளைக்கு எங்க வேலைக்கு போறோம்? ஜமீன் மங்களாவுக்கு. அங்க தங்குறதுக்கு திங்கிறதுக்கு நீயா குடுக்குற? அவங்க தானே குடுக்குறாங்க. ஆமா, மறந்தே போச்சுடா. அப்ப கூட்டிட்டு வா. ஐயா, வாய பாரு. என்ன வள்ளல்ல. பாஸ், 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 என்னடா? வந்துட்டானுங்க. அந்த கிட்னாப்பர்ஸ் வந்துட்டானுங்க. வந்துட்டானுங்களா? எங்க? அங்க மரத்தடியில நின்னு உங்களை கொண்டு போறதுக்காக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாஸ். வாங்க பாஸ், வாங்க. அட கழிச்சல போறவனே, என்னை காப்பாத்துறனா காட்டு கொடுக்க கூட்டி போற. இந்த பார், நீ இங்கே நிக்காம அங்க இருக்க கட்டை எடுத்துக்கிட்டு அவங்க இருக்க இடத்துக்கு போ. நான் உள்ள இருக்கேன், என்ன நடந்தாலும் எனக்கு உடனே தகவல் கொடு. போ வேமா. நான் மட்டும் போகணுமா? ஐயோ, எந்த கட்டை எடுக்கிறது? இதான் ஓகே. பிசாசு பிசாசு மாதிரி பின்னால வந்து சுரண்டி பயமுறுத்துறா. யாரு? நானா? நீதான் முனீஸ்வரன் மேல கையில அருவாளை வச்சு பயமுறுத்திட்டு இருக்கிற. நான் சொல்ல, அந்த 2 அப்ரண்டிஸ் இவங்க தான். யாரா? டேய் வாங்கடா. சித்தப்பு, அங்க என்ன பாத்துட்டு இருக்க அருவாளோட? என்ன பஞ்சர் ஆயிடுச்சா? அதுக்குள்ள தப்பிச்சிட்டானுங்களா? டேய் மகனே, இந்த கட்டையை கையில வச்சுக்கிட்டு ஒரே அடி அடிச்சு காலி பண்ணி விடுற. யார? அவங்கள தாண்டா. டேய் அப்புறம் செஞ்சீங்களா? அப்ரண்டிஸ் சித்தப்பா, அப்ரண்டிஸ். APPREL. என்ன எல்லோடா? நானா பரிசுக்கா போய்கிட்டு இருக்கேன், பாடம் நடத்திக்கிட்டு இருக்கேன். டேய், ஆளுக்கு ஒரு கட்டையை கையில எடுத்துட்டு என் கூட வாங்க. நான் வெட்டும் போது என் கூட சேர்ந்து அடிச்சு காலி பண்ணிருங்க. இதுதான் இன்னைக்கு உங்களுக்கு முதல் டியூட்டி. வாங்க. யாரடா இருந்தாலும் ஒரே அடி அடிக்க சொல்றாரு? யாரை பார்த்தாலும் போட்டுற வேண்டியதுதான், முதல் டியூட்டியாச்சு. அச்சச்சோ, பாஸுக்கு தெரியாம அவருக்கு பின்னாடியே ஃபாலோ பண்றாங்களே. பாஸ் அவங்க க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் அவங்கள க்ளோஸ் பண்ணிடுறேன். டேய் அந்த போறாடா. நின்னுட்டாடா. ஐயோ, அதுக்குள்ள பாஸ காலி பண்ணிருப்பாங்களோ? அடே, ஓன்னா மட்டும் உன்னை விட்டுருவோமா? கம் ஆன் சார்ஜ். டேய் அப்புறம் செஞ்சீங்களா? பாத்ரா. ஏய் சாரி சாரி. வாங்கடா வாங்க. அன்னைக்கு எங்க பாஸ கட்டலோட தூக்கிட்டு போனது நீங்க தானடா? உங்களை தீர்த்து கட்டுறதுக்கு தான் நானும் எங்க பாஸும் துரத்திக்கிட்டு இருக்கோம். என்னடா பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அடிங்கடா அவன. அடிச்சிடுறோம். செத்துட்டானா? டேய்
இன்னொருத்தன் கூட இருந்தானே எங்கடா அவன்? ஐயோ என்னடா? கோபாலு. அட ஆமா கோபாலு. ஏன்டா இவனை அடிச்சீங்க? சித்தப்பா தானே அடிக்க சொன்னாரு. அரசை கிட்னாப்பர்ஸ் அடிக்க சொன்னா இந்த பையனை போய் அடிச்சு விட்டீங்களா? யார? அதான்டா அன்னைக்கு கட்லோட என்ன தூக்கி போய் அடிச்சானுங்களே 2 பேர். அவனுக்கு மறுபடியும் வந்திருக்கான் சொன்னது இந்த பையன். இவனை போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா அப்புறம் செஞ்சுக்கிறான். கோபாலு கோபாலு ஐயா கோபாலு எந்திரா கோபாலு எந்திரா அடிபடிச்சா எந்திரா 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 எந்திரா. ஆமா, நீங்க யாரு? ஐயோ என்னாச்சு இவனுக்கு? இது யாரு? உங்க ஒய்ஃபா? என்னது ஒய்பாவா? டேய் நீங்க அடிச்சாட்டில மெண்டல் ஆயிட்டான்டா. டேய் நான் உன் பாசு நேசம் பண்ணிடா. இவன் கிச்சனமூர்த்தி, நீ என்கிட்ட வேலை செய்யற கோபாலு லேபர். லேபர்? ஆ ஞாபகம் வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. அப்பாடா ஆத்தடி. இவங்க 2 பேர் யாரு? அவனுங்களா? அவனுக்கு தாண்டா நம்ம புதுசா வேலை செஞ்சிருக்க அப்புறம் செஞ்சீங்க. இனிமேல் நம்ம எல்லாரும் ஒன்னா தான் வேலை செய்ய போறோம்.